மலேசியால 4 நாள் நம்மளுடைய பயணத்தை முடிச்சுட்டு அப்படியே இந்தோனேஷியாவுடைய பாலிக்கு கிளம்பியாச்சு. மலேசியா ஏர்போர்ட்டுக்கு உங்களுடைய ஃப்ளைட் கிளம்புறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வந்துருங்க. என்னங்க சொல்றீங்க? ஏன்னா இங்க டிக்கெட் செக்கிங்ல இருந்து லக்கேஜ் கவுண்டர் வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தான் இருக்கும். சோ புதுசா வர்றவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஹேண்ட் லக்கேஜ், உங்களோட பேக்கேஜ் எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றதையும் கரெக்டா பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மலேசியன் ஏர்போர்ட்ல இத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. மத்தபடி மலேசியா ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் சீக்கிரமா முடிச்சிட்டு ஃப்ளைட் ஏறிட்டேன். நான் புக் பண்ணியிருந்தது ஏர் ஏஷியா. இது ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஏர்லைன்ஸ் அப்படிங்கறதுனால எனக்கு சார்ஜ் ரொம்பவும் கம்மியா தான் வந்துச்சு. ஆனா சாப்பாடு, பிளாங்கெட்னு எதுவுமே கொடுக்கல. அட அவ்வளவு ஏன், தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சோ எல்லாத்தையும் கையில வச்சுக்கோங்க. ஏன்னா பாலி போறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும். நீங்க அதுவே சென்னையில இருந்து வரீங்கன்னா டைரக்ட் ஃபிளைட் 7ல இருந்து 8 மணி நேரத்துக்கு வரைக்கும் ஆகும். இதுல லே ஓவர்லாம் எடுக்கிறீங்கன்னா 15 மணி நேரத்துக்கு மேலையும் ஆயிடும். அதனால புளி சாப்பாடுல இருந்து தயிர் சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையுமே கையில கட்டி பத்திரமா எடுத்துக்கோங்க. என்ன முங்குறாயா, நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். நீங்க ஏர்போர்ட்ஸ்ல கூட ஃப்ரீயா சாப்பிட முடியும். அது எப்படிங்கறத பத்தின வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. எனக்கு டிராவல் டைம் 3 மணி நேரம் அப்படிங்கறதுனால இந்த 3 மணி நேரத்துல பாலியோட ஸ்பெஷாலிட்டியும் அதோடைய ஹிஸ்டரியும் நான் உங்ககிட்ட சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்தோனேஷியாவுடைய ஒரு பெரிய தீவு நகரம் தான் பாலி. இது கடவுள்களுடைய தீவு அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இதோட நில அமைப்பு, கலாச்சாரம், மத வழிபாடு, மொழி, மக்களோட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு எல்லாமே உலகத்துல இருந்து இந்த இடத்தை ரொம்பவும் வித்தியாசப்படுத்தி காட்டுது. உலகத்திலேயே அதிக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு அப்படின்னா இந்தோனேஷியா தான். ஆனா அந்த இந்தோனேஷியாவுடைய ஒரு பகுதியான இந்த தீவுல 83% மக்கள் இந்துக்களா தான் இருக்கிறாங்க. அவ்வளவு ஏன், தென்கிழக்கு ஆசியாவிலேயே இந்து பெரும்பான்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரே இடம் இது மட்டும்தான். தொல்பொருள் ஆய்வுகளின்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பகுதியில மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்து பௌத்த ராஜ்யங்களான மஜாபஹித் பேரரசு தான் இதை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அந்த காலகட்டத்துல சோழர்கள் கூட இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதுக்கு பெரிய அளவிலான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கல. அதுக்கப்புறமா இந்தோனேஷியாவை முழுக்க முழுக்க இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் ஆட்சி செஞ்சாலும் கூட இந்த பகுதியில மட்டும் யாராலையும் இந்து மத ஆதிக்கத்தை குறைக்க முடியல. அதுக்கப்புறமா டச்சுக்காரங்க கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இந்த தீவை ஆட்சி செஞ்சாங்க. இதுல 1990களுடைய ஆரம்பத்துல டச்சுக்காரர்கள் கிட்ட சரணடைறதை விட நாங்க செத்து போறதே மேல் அப்படின்னு நினைச்சு இங்க இருந்த அரச குடும்பத்தினரும் மக்களும் கொத்து கொத்தா தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. 2ஆம் உலக போர் சமயத்துல இந்த பகுதி ஜப்பான் வசம் போச்சு. ஆனா ஜப்பான் போர்ல தோத்ததுக்கு அப்புறமா இந்தோனேஷியா குடியரசுடைய ஒரு பகுதியா இது மாறிச்சு. பெருவெள்ள பாதிப்பு, சுனாமி பாதிப்பு, எரிமலை வெடிப்பு, தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு தொடர்ந்து இழப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் அதுல இருந்து இந்த பாலி உடனடியா மீண்டு வந்துடும். அதுக்கு காரணம் இதோடைய சுற்றுலா. இந்த பகுதியுடைய முதுகெலும்பு அப்படின்னா அது சுற்றுலா மட்டும்தான். டூரிஸ்டுகளை அட்ராக்ட் பண்றதுக்காகவே இங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. குறிப்பா ஊர் முழுக்க இருக்கக்கூடிய புராதனமான கோவில்கள். இந்த தீவோட புத்தாண்டு நியோபி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த ஒரு நாள் முழுக்க ஒட்டுமொத்த தீவும் 24 மணி நேரமும் முடங்கி இருக்கும். எங்கேயும் லைட் எரியாது, யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனா அவ்வளவு ஏன், 24 மணி நேரத்துக்கு ஏர்போர்ட்டை கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டூரிஸ்டுங்க கூட அவங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்லயே தான் இருக்கணுமே தவிர வெளியே எங்கேயும் வரக்கூடாது. அப்படி ஒரு பேர் அமைதி அப்படின்றது இந்த தீவு முழுக்க நிலவும். அந்த அமைதியை அனுபவிக்கிறதுக்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்க வராங்க. இந்த ஊர்ல குழந்தைகளை சொர்க்கத்திலிருந்து வந்த கடவுளா தான் பார்ப்பாங்க. அதனால குழந்தை பிறந்து அடுத்த 105 நாட்களுக்கு அந்த குழந்தையுடைய கால் தரையில படாம பாத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய சடங்கு செஞ்சு குழந்தையுடைய காலை தரையில வைக்க விடுவாங்க. இந்த ஊர் குழந்தைங்க டீனேஜ் பருவத்தை எட்டுன உடனேயே அவங்களுடைய சிங்கப்பல்னு சொல்லப்படக்கூடிய அந்த கூரான பற்களை தேய்ச்சி விட்டுருவாங்க. காரணம், இந்த கூரான பற்கள் விலங்குகளுடைய குணத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது. அதனால அதை சரி செய்யறதன் மூலியமா ஒரு குழந்தை மனுஷனாவே இந்த பூமியில இருக்கும் அப்படின்னு இவங்க தீர்க்கமா நம்புறாங்க. உலகத்திலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு பாலியில மட்டும்தாங்க கடற்கரையில மணல்கள் கருப்பு, வெள்ளை, சிகப்பு, மஞ்சள் அப்படின்னு வேற வேற கலர்ல இருக்கும். இப்பவும் உயிருள்ள 2 எரிமலைகள் பாலியில தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நெல் சாகுபடி முறை அப்படின்றது 1000 வருஷம் பழமையானது. இப்படி பாலியை பத்தி யோசிக்க யோசிக்க எனக்கு எப்படா அந்த ஊரை பார்ப்போம் அப்படின்னு இருந்துச்சு.
கரெக்டா அதே நேரத்துல தான் பைலட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. பாலியுடைய டென்பசார் ஏர்போர்ட்ல நம்ம தரையிறங்க போறோம், அது மட்டும் இல்லாம ஜன்னல் வழியா பாருங்க, அந்த அழகை அனுபவிங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது 100% உண்மை. கடற்கரை பக்கத்துல இருக்கிற அந்த விமான நிலையத்துல ஃபிளைட் நெருங்க அதோடைய காட்சிகள் அவ்வளவு அழகா இருந்துச்சு. தயவு செய்து அந்த வியூவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பாலியில் இதுதான் நமக்கு முதல் நாள். ஸோ நைட் பீச்சுக்காக வரலாம் அப்படின்னு நான் கோவாவை வந்து எல்லா கிளைமேட்லேயுமே பார்த்துருக்குறேன். ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோவா மாதிரியான ஒரு ஃபீலாக தான் இருக்குது. நான் இருக்கிற இடம் வந்து சம்யாக் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அந்த பீச் சைடில் ஃபுல்லாக கடைங்கள்லாம் போட்டு நல்லா இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடுனா பயங்கர அதிகமாக இருக்குது. ஒரு தாலி 1000 ரூபாய், 1200 ரூபாய், 1300 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ லோக்கல் இந்தோனேஷியன் ஃபுட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. 150 ரூபாய், 200 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. ஒருவேளை நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடிய ஆள் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிராண்டி, விஸ்கி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. அட் த சேம் டைம் பியர் வகையில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நீ ஏன்டா சொல்கிறேன்னு கேட்கலாம். அஃப்கோர்ஸ் பாலி வரவங்க அதுக்கு தான் வருவாங்க. ஸோ யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. மற்றபடி கிராப் இருக்குது, அதாவது ஆப் நம்ம ஊரில் ஓலா ஊபர் மாதிரி. ஸோ அதில் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பைக்கும் புக் பண்ணி போய்க்கலாம், காரும் புக் பண்ணி போய்க்கலாம், நடந்து வரலாம். இன்னும் வர வழியில் நிறைய கடைங்க இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையுமே சொல்கிறேன். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஜாலியாக போகும். ஸோ அடுத்த இடத்துல என்னென்னு பார்க்கலாம். ஸோ பாலியில் ஃபஸ்ட்டு டே ஃபுட்டு. ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் ரூமே வந்து இப்படி தான் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. லொக்கேஷன் மட்டும் காட்டுறேன், எப்படி பாருங்கள். இது மாதிரி பீச் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சூஷி வாங்கியிருக்கிறேன். சோயா சாஸ், அவங்களோட அந்த இது, அதுக்கப்புறமா இந்த ஊரில் ரைஸ் வித் பீஃப், அது என்னமோ பேர் சொன்னாங்க, சீரியஸ்லி நான் மறந்துட்டேன். பட் நம்ம ஊரில் கட்டித்தர மாதிரி பர்ஃபெக்டாக வாழை இலையில் வச்சு விஷோயும் வாழை இலையில் வச்சு ஸோ ரைஸ் கூட வச்சு கொடுத்துருக்குறாங்க. என்னமோ ஒரு நல்ல இந்தோனேஷியன் ஃபுட். இது நல்ல பேர் சொன்னாங்க, எனக்கு வரமாட்டேங்குது. இது போக சோட்டா அயாம் அதையும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஊரில் நம்ம ஊரில் பிஸாலெலாம் வந்து பீஃப் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பிஸாவில் வந்து பீஃப் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸ்ப்ரிங் ரோல், பீஃப் ஸ்டீக்ஸ் வச்சு ஸ்ப்ரிங் ரோல் அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். வரட்டும், மத்தியானத்துலேயும் சாப்பிட்லையா, அதனால் பயங்கர பசி. ஸோ முதல்ல இதை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரூமில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கம்மிங். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை மீல்.